ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகீஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பானிபூரி வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்று பார்க்கலாம். இது பானிபூரிக்கான பூரிகள் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 கப் அளவுக்கு ரவை, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, தேவையான அளவு உப்பு. அப்புறமாக நாங்கள் அந்த மசாலா தண்ணீர் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு கையளவுக்கு புதினா இலைகள், ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு பாதி எலுமிச்சை, இஞ்சி துண்டு 2 எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறமாக சாட் மசாலா அரை டீஸ்பூன் அளவு, சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவு, 3 பச்சை மிளகாய், புளிக்கரைசல் 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம கிழங்கு மசாலா செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் வேக வச்ச உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு. அப்புறமாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், பொடியாக நறுக்கிய வெங்காயம் உண்டு, 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன், மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அப்புறமாக நாங்கள் ஸ்வீட் சட்னி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துடலாம். அரை கப் அளவுக்கு புளிக்கரைசல், அப்புறமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வெல்லம் ஒரு துண்டு வெல்லம் எடுத்திருக்கிறேன். அப்புறமாக பேரிச்சை 4லிருந்து 5 எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாம் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூரி நாங்கள் ரொம்பவே கிறிஸ்பியாக செஞ்சு எடுத்துக்கொள்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நான் இந்த அளவுகள் குறிப்பிடுற அளவுக்கு நீங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளலாம். 2 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். ரொம்ப நைஸான ரவையாக எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நாங்கள் நல்லா கலந்து விட்டுறலாம். மைதாவோட அளவு கூடிச்சாக இருந்தால் உங்களுக்கு பூரி கிறிஸ்பியாக வராமல் போயிடும். ஸோ மைதா சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கொள்ள வேணும். மைதா ரொம்பவும் குறைவாக சேர்த்தாலும் கூட உங்களுக்கு பரப்புறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ மைதா சரியான அளவில் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் மைதா, ரவை, அப்புறமாக உப்பு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 2 கப் ரவைக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, இதுதான் சரியான அளவு. இதை இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். தண்ணீர் மொத்தமாக நீங்கள் முதல்லையே சேர்த்து கொள்ளக்கூடாது, பார்த்து அளவாக சேர்த்து கொள்ள வேணும். இப்போ நான் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முதல்ல சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு கொள்கிறேன். அப்புறமாக இன்னொரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். அது சரியான அளவாக இருக்கும். ஸோ தண்ணீர் சேர்க்கும் போது எப்போவுமே கவனமாக சேர்த்து கொள்ளுங்க, இல்லைனா உங்களுக்கு பூரி மொறுமொறுப்பாக வராது. ஸோ கவனமாக சேர்த்துக்கொள்ள வேணும். சேர்த்து இப்போ நாங்கள் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். பிசையும் போது உங்களுக்கு ரொம்பவே ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் பிசைய அது சரியாக சாஃப்டாக வந்துடும். ஸோ நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு சாஃப்டான மாவாக இது வந்துடும். ஸோ நான் இதை 3 போல்ஸாக இப்போ இதை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். மேலே கொஞ்சமாக ஆயில் தடவி இதை நான் ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு காயாமல் இருக்கும். ஸோ நாங்கள் மற்ற சட்னி அதெல்லாமே ரெடி பண்ணிடலாம். இது அது வரைக்கும் ஒரு ஓரமாக நாங்கள் இதை வச்சிட போகிறோம். ஸோ ஆயில் போட்டு அதுக்கு மேலே ஈர துணி போட்டு மூடி இதை நீங்கள் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எப்படி உருளைக்கிழங்கு அந்த மசாலா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இதில் சன்னா சேர்த்து கூடலாம், நான் சேர்க்காமல் பண்ணுறேன். ஸோ வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். நான் இது உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ நீங்களும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒரு கையளவு சேர்த்துக்கொள்கிறேன். கொத்தமல்லி இலை ஒரு கையளவு சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் வெங்காயம் அதிகமாக தேவைன்னா அதிகமாக கூட சேர்க்கலாம். சேர்த்து இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். கூடவே பச்சை மிளகாய் 3 நான் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். மிளகாய் தூளும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு சன்னா சேர்க்க விருப்பம்ண்டா அதுவும் வேக வச்சு நீங்கள் மசிச்சு சேர்த்து கொள்ளலாம். அதுவும் சுவை ரொம்ப நல்லாக இருக்கும். இப்போ இதை கையால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டா எங்களுடைய உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. ரொம்பவே சிம்பிள் இது உங்களுக்கு செய்கிறது. ஸோ இப்போ இதை நாங்கள் வேறையாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நாங்கள் பானிபூரிக்குரிய அந்த மசாலா தண்ணீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜாரில் 3 பச்சை மிளகாய், 2 இஞ்சி துண்டு எடுத்திருக்கிறேன். பச்சை மிளகாய் காரம் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ கொத்தமல்லி ஒரு கையளவு, புதினா ஒரு கையளவு சேர்த்து இதை நாங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். நாங்கள் முன்னாடியே
கிழங்கு மசாலாவிலையும் காரம் சேர்த்துருக்கிறதுனால இதில் காரம் உங்களுக்கு தேவையான மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்ததற்கு அப்புறமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்து இதை நாங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். நல்ல ஒரு பேஸ்ட்டாக வரும் வரைக்கும் இதை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்து நாங்கள் நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கொண்டாச்சு. இதில் சேர்த்துருக்கிற அந்த சீரகம் சாட் மசாலாவுடைய ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சாட் மசாலா சேர்த்துக்கொள்ளுங்க. கூடவே நான் புளி கரைச்சது அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். அப்புறமாக இதில் நாங்கள் தண்ணீர் சேர்த்துக்கொள்ள போகிறோம். நான் தண்ணீர் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். பார்த்து தேவையேண்டா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் சாட் மசாலா சேர்த்துருக்குறோம். கூடவே இதில் அந்த மேங்கோ பவுடர் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்திங்களா இருந்தால் நல்ல புளிப்பு தன்மை ஒன்று உங்களுக்கு ஏற்படும். அது இல்லாதவங்க எலுமிச்சை ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா எங்களுடைய அந்த தண்ணீர் ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் ஸ்வீட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு புளி கரைசல், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வெல்லம் சிறிதளவு, அப்புறமாக பேரிச்சம்பழம் 4லிருந்து 5 எடுத்திருக்கிறேன். இதை சேர்த்து நாங்கள் நல்லா கொதிக்க விட்டுற போகிறோம். இந்த ஸ்வீட் சட்னி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதோட ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த பானிபூரிக்கு இது ரொம்பவே முக்கியம். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது நல்லா கொதித்து பேரிச்சம்பழம் சாஃப்டாகும் வரைக்கும் நாங்கள் இதை வேக விட்டுறலாம். தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம். இதில் நாங்கள் வெல்லம் பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஸ்வீட்னஸ் கிடைக்கும். கூடவே மிளகாய் தூளும் சேர்த்துருக்குறோம். ஸோ டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து இதை நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமாக நல்ல திக்காக ஸ்டார்ட் ஆகியாச்சு. இதை நாங்கள் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி சூடாக ஆறுனதுக்கு அப்புறமாக நல்ல சட்னியாக பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ நம்மளுடைய ஸ்வீட் சட்னி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகியாச்சு. இப்போ நாங்கள் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நாங்கள் மா பிசைஞ்சு வச்சுருக்கிறோம். இதை நாங்கள் நல்லா பரப்பி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் ஈஸியாக பரப்புறதுக்காக. இதை நல்ல தின்னாக பரப்பி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான பூரிஸ் கிடைக்கும். ஸோ நல்ல தின்னாக இதை நாங்கள் பரப்பி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதை நல்ல தின்னாக பரப்பினதுக்கு அப்புறமாக நாங்கள் இதை வட்டமாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ வட்ட வடிவில் இருக்கிற எந்த மூடியையாவது நீங்கள் எடுத்து இப்படி கட் பண்ணி கொள்ளலாம். உங்கள்கிட்ட கட்டர் இருந்தால் கட்டரால் கூட ஈஸியாக நீங்கள் இதை கட் பண்ணி கொள்ள முடியும். ஸோ எல்லாமே ஒரே அளவில் உங்களுக்கு பூரி கிடைக்கும். நீங்கள் சிறிய சிறிய உருண்டைகளாக மாவை எடுத்து தனித்தனியாக கூட ஒரு பூரியாக பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அது கொஞ்சம் கஷ்டம்ன்றதால இப்படி நாங்கள் ஈஸியாக பண்ணிடுறோம். இது எல்லாத்தையுமே நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணும்போது உங்களுடைய ஆயில் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டிங்களா இருந்தால் நல்ல உப்பலான பூரியாக உங்களுக்கு வரும். ஸோ சூடு சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. பூரியை போட்டதுக்கு அப்புறமாக இப்படி கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு நல்ல உப்பலான பூரியாக இது வரும். ஸோ நம்மளுடைய பூரி இப்போ சூப்பராகவே ரெடி ஆகியாச்சு. இப்படி எல்லா பூரியையுமே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் எல்லா பூரியுமே சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக எல்லாமே ஒரே ஷேப்பில் நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள். வீட்டிலையே சூப்பரான மொறு மொறுன்ற பூரி பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு டேஸ்ட். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சூப்பரான பானிபூரி வீட்டிலையே ரெடி பண்ணி கொள்ள இயலும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொமெண்ட்ஸில் கொடுங்க. என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.